வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. பருப்பு கறியுடன் இடம்பெறும் திருமண விருந்துகள் போல அரசியல்வாதிகள் மற்றும் பெரிய தலைகளின் வாழ்த்து செய்திகளுடன் இலங்கையில் இன்று அதிகாலை தமிழ் சிங்கள புத்தாண்டு பிறந்தது. இலங்கை என்ற நாட்டையும் அதன் மக்களையும் வெற்றி பெற வைக்கும் வகையில் இன்று பிறந்த புத்தாண்டில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என அழைப்பு விடுத்து ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா ஆகிய ஏகேடிஆரின் வாழ்த்து செய்தியும் வந்தது. வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் ரீதியாக புதியதொரு நிலைக்கு நாட்டை உயர்த்தி வைத்த வெற்றிகள் அனைத்தும் மக்களுக்கே உரித்தாகட்டும் என அவர் புத்தாண்டு செய்தி சொன்ன நிலையில் மன்னாரில் வைத்து அவரது அமைச்சரவை பிரதமர் ஹரணி அமரசூரியா சொன்ன இலங்கையை வங்குரோத்து நிலையிலிருந்து தமது அரசாங்கமே மீட்டு வைத்ததான கருத்தும் சற்று நிழலாடச் செய்தது. தமிழ் மக்களின் அரசியல் உரித்துக்களை கையாளும் விடயத்தில் தந்திரோபாய நரி என்ற உண்மையான விழிப்பு ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல்வாதியான ரணில் விக்ரமசிங்கவுக்கு கச்சிதமாக பொருந்தும் என்றாலும் அவ்வாறாக இருக்கக்கூடிய வைலி ஃபோக்ஸ் நிலைக்கு அப்பால் 2022 ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் பொருளாதார ரீதியில் வங்குரோத்து அடைந்த இலங்கையை மீட்ட செயற்பாடு அவருக்கே உரியதென்பதை அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைவரும் ஓரளவு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் யதார்த்தம் இவ்வாறாக இருந்தாலும் ஏகேடிஆரின் பிரதமர் ஹரணி அமரசூரியவோ இலங்கையை தமது தரப்புத்தான் வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டதான உரிமை கோரலை மன்னாரில் செய்தார். யதார்த்தமாக நோக்கினால் இப்போது ரணில் விக்ரமசிங்க கீறிய அதே பொருளாதார கோட்டில் ரோட்டை போடும் ஏகேடிஆர் அரசாங்கம் இலங்கையை பொருளாதார வங்குரோத்து நிலையிலிருந்து தாங்களே மீட்டுக்கொண்டதாக உரிமை கோரலை செய்வது ஓரளவு நகைப்புக்கும் இடமானது. ஆயினும் ஏகேடிஆர் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டது போல கடந்த அரசு தலைவர் தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் சிங்கள மகா ஜனதா உட்பட்ட இலங்கை மக்கள் அவரது தரப்பு மீது நம்பி கை வைத்து வாக்களித்திருக்கக்கூடும். அவ்வாறாக கிட்டிய வெற்றிக்கு பின்னர் ரணிலின் அதே பொருளாதார செயற்திட்டத்தை தான் ஏகேடிஆர் தரப்பு தொடர்வதால் இலங்கையை வங்குரோத்து நிலையிலிருந்து தாமே மீட்டுக் கொண்டதாக ஹரணி அமரசூரிய மன்னாரில் வைத்து சொன்ன செய்தியை ரணில் தரப்பு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாது என்பதும் இன்னொரு விடயம். பூகோள அரசியல் சவால்களையும் உள்நாட்டில் தேசிய ரீதியான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை தனது அரசாங்கம் செயற்படுத்தி வருவதால் சிங்கள மற்றும் தமிழ் இனங்களுக்கு இடையிலான வரலாற்று பிணைப்பும் சகவாழ்வும் ஒளிரக்கூடிய செழிப்பான ஒரு ஆண்டு காத்துள்ளதாக ஏகேடிஆரின் புத்தாண்டு செய்தி வந்து கொள்ள ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் அரச தரப்பையும் சற்று நுள்ளி எள்ளி சஜித் பிரேமதாசாவின் புத்தாண்டு செய்தி வந்தது. இந்த புத்தாண்டில் இலங்கைக்கு வழக்கமான சவால்களுடன் புதிய சவால்களும் உள்ளது உள்ளபடியே தனது வாழ்த்து செய்தியில் எச்சரித்த சஜித் அவற்றை சரியான முறையில் ஏகேடிஆர் தரப்பு நிர்வகித்துக் கொள்கின்றதா என்ற விடயத்தில் மக்கள் தமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என அழைப்பு விடுத்தார். தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை இன்று பிறந்த விசுவாவசு குறித்து அவர்கள் தரப்பிலும் சில நம்பிக்கைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதேபோல தென்னிலங்கையிலும் சில நம்பிக்கைகள் உள்ளன. ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பு என்ற வகையில் அமெரிக்காவிலிருந்து 2.0 டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை தீவை மையப்படுத்தி விதித்த புதிய வரிகள் மீளெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும், எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தமது தரப்பு வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கைகளும் ஏகேடிஆரின் தரப்பில் புத்தாண்டு நம்பிக்கைகளாக உள்ளன. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தவரை அதற்குரிய வேட்புமனுக்கள் பல தடாலடியாக நிராகரிக்கப்பட்ட நகர்வை மையப்படுத்தி தொடரப்பட்ட வழக்குகள் யாவும் ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டதால் எதிர்வரும் மே 6 ஏறக்குறைய அனைத்து இடங்களிலும் தேர்தல் நடைபெறப் போவது நிதர்சனப்படுவதால் ஏகேடிஆரின் திசைகாட்டி தேசிய மக்கள் சக்தி முதல் தமிழரசு கட்சி வரை தேர்தல் பரப்புரைகளில் இப்போது மும்முரப்படுகின்றன. ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாட்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் தமக்கு 3 இல் 2 பெரும்பான்மை பலம் கிட்டிக் கொண்டதால்
அவ்வாறு கிட்டிக்கொண்ட பெரும்பான்மை பலத்துக்கு பக்கவாட்டாக எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்திலும் வெற்றிக்கான அறிகுறிகள் பலமாக வெளிப்படாமல் விட்டால் அவ்வாறான ஒரு நிலை தமது ஆட்சி மீதான மக்களின் அதிருப்தியை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஒரு முக்கிய குறியீட்டு செய்தியாக மாறிக்கொள்ளும் என்பதால் தமிழர் தாயக பகுதிகள் உட்பட்ட இடங்களிலும் வாக்குகளை கவர்ந்து கொள்ளும் வகையில் ஏகேடிஆர் தரப்பு மும்முரமான பரப்புரைகளை தொடர்கிறது. ஏகேடிஆரின் பிரதமர் ஹரணி, வெளியுறவு சக சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹீரத், விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே போன்றவர்களின் யாழ்ப்பாண திக்விஜயம் கடந்த வாரம் இடம்பெற்றது. இந்த தேர்தலுக்காக விஜித ஹீரத் கொஞ்சூண்டு தமிழிலும் உரையாற்றினார். அதேபோல மண்டதீவில் அனைத்துலக தர துடுப்பாட்ட மைதானம் ஒன்று உருவாக்கப்படும் என ஏகேடிஆரின் விளையாட்டுத்துறை அமைச்சர் செய்தி சொன்னார். இதற்கும் அப்பால் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் தினசரி விமான சேவையை நடத்தி கொள்வது, வில்பத்து சரணாலயத்துக்கான உபரியான நுழைவாசல் ஒன்றை மன்னார் பகுதியிலும் உருவாக்கிக் கொள்வது போன்ற கரட் துண்டுகளும் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய திக்விஜயங்களில் நீட்டப்பட்டன. இந்த நிலையில் கிழக்கின் மட்டக்களப்பில் தனது தேர்தல் பரப்புரையை மேற்கொண்ட தலையாரி ஏகேடிஆர் முஸ்லீம் சமூகத்துக்குள் சூப்பர் முஸ்லீம் என்ற, அதாவது உச்ச முஸ்லீம் என்ற ஒரு அடிப்படைவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு தீவிரவாத போக்கின் திசைவழிக்குள் இஸ்லாமிய இளையோர் இழுக்கப்படுவதான ஒரு எச்சரிக்கை செய்தியை சொன்னார். இலங்கையில் 2019 இடம்பெற்ற நாசகாரமான உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் இன்னொரு வருடத்தின் நினைவு அடுத்த வாரம் வரவுள்ள நிலையிலும் நாட்டின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானாகிய சிவனேசதுரை சந்திரகாந்தன் 90 நாட்களுக்கு உள்ளே தூக்கி போடப்பட்டுள்ள நிலையிலும் கிழக்கில் வைத்து ஏகேடிஆரின் இந்த சூப்பர் முஸ்லிம் கதை வந்தது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து இதுவரை கிட்டிக்கொள்ளாத புதிய துப்புக்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடும் ஏகேடிஆர் அரசாங்கம் எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்னர் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்ற தமது முன்னிய நிலைப்பாட்டில் கொஞ்சம் தள்ளாடுவதாக தெரிகிறது. இவ்வாறான தள்ளாட்டங்களின் பின்னணியில்தான் கல்முனையை மையப்படுத்திய சூப்பர் முஸ்லிம் விடயங்கள் ஏகேடிஆராலும் மட்டக்களப்பு பரப்புரையில் தொடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈஸ்டர் தாக்குதல்களின் நினைவு நாள் நெருங்கும் நிலையில் அமெரிக்காவின் FBI அல்லது பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் சமஷ்டி புலனாய்வு மைய தரப்பிலிருந்து இந்த தாக்குதல்களின் புதிய வெளிப்படுத்தல்கள் வந்ததான செய்திகளும் வந்துள்ளன. FBIயின் சிறப்பு முகவர்கள் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு மைய தலைமையகத்தில் வைத்து, அதாவது கொழும்பில் வைத்து இந்த தாக்குதல்களின் இணை சதிகாரர்களை விசாரணை செய்த நிலையில் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சஹ்ரான் ஹாசிம் செயற்பட்டுள்ளதை FBI உறுதிப்படுத்துவதாக கலிபோர்னியா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட FBIயின் 70 பக்கங்களுக்கு மேலான அறிக்கையிடல் ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் FBI அறிக்கையில் மிக முக்கியமான ஆதாரங்கள் இருந்த போதிலும் ஸ்ரீலங்கா தரப்பால் அது புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து FBIயிடம் இவ்வாறான வெளிப்படுத்தல்கள் எல்லாம் வந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் குறித்து இதுவரை கிட்டிக்கொள்ளாத புதிய தரவுகளும் துப்புக்களும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஏகேடிஆர் தரப்பு கூறுவது இன்னொரு விடயம். இதற்கிடையே ஏகேடிஆர் தனது மட்டக்களப்பு பரப்புரையில் கூறிய சூப்பர் முஸ்லீம் என்ற கருத்தியல் கல்முனை வடக்கு மருத்துவமனையின் மனநல பிரிவின் மருத்துவ அதிகாரியான ரைஸ் எனப்படும் கலந்தர் லெப்பே முகமது ரைஸ் மீதுதான் சுட்டு விரல்களை நீட்டும் வகையில் அமைந்துள்ளது. ஏற்கனவே அவர் மீது இந்த சூப்பர் முஸ்லிம் சுட்டு விரல்கள் உள்ளன. அமெரிக்காவை மையப்படுத்திய இந்த சூப்பர் முஸ்லிம் சித்தாந்தமானது குரானில் உள்ள பல வசனங்களுக்கு முரணானது என்ற கருத்தியல் இஸ்லாமிய தளத்தில் உள்ள நிலையில் 2019 ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கடந்த 2021 அதிகாரபூர்வமாக இலங்கையில் சூப்பர் முஸ்லிம் இயக்கம் தடை செய்யப்பட்டது. எனினும் அந்த தடை பின்னர் நீக்கப்பட்டது. இவ்வாறாக தமது அமைப்பை மையப்படுத்தி ஒரு டொம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் இடம்பெறும் நிலையில் ஸ்ரீலங்கா உளவுத்துறையின் பலமான கண் தன் மீது இருப்பதாக இந்த சூப்பர் முஸ்லிம் சுட்டுவிரல் நீட்டுதலுக்கு உள்ளான ரைஸ் குறிப்பிடுகிறார். அத்துடன் இலங்கை தீவில் இனிமேல் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை மையப்படுத்திய தாக்குதல் சதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமானால் அவ்வாறான சதிகள் நிச்சயமாக வெளிநாட்டு குழுக்கள் மற்றும் ஸ்ரீலங்கா இராணுவத்துறை மற்றும் சிங்கள அரசியல் முகங்களின் ஆதரவு இல்லாமல் அவ்வாறான குழுக்கள் உருவாகிக் கொள்வதற்கு சாத்தியங்கள் இல்லை என்ற பலமான விமர்சன பந்து ஒன்றையும் கொழும்பை நோக்கி அடித்திருக்கிறார். இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் ஏகேடிஆரின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கிழக்கிலிருந்து செயற்படும் இந்த சூப்பர் முஸ்லிம் குழுவை தமது புலனாய்வு அமைப்புகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறியிருந்தார்.
இவ்வாறான சூப்பர் முஸ்லிம் கதைகள் மீண்டும் முன்னரங்குக்கு இழுத்து வரப்படும் பின்னணியில்தான் மட்டக்களப்பில் வைத்து சூப்பர் முஸ்லிம் அடிப்படைவாதம் குறித்து அரசு தலைவரான ஏகேடிஆரே கடந்த வாரம் குறிப்பிட்டுள்ளமை மீண்டும் இந்த விடயத்தின் மீது உற்றுநோக்கலை கவிய வைத்துள்ளது. இவைதான் இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானிய அரசாங்கம் சிறிய படகுகள் மூலம் ஆங்கில கால்வாயை அபாயகரமாக கடந்து நாட்டின் தென்பகுதி எல்லையை கடக்கும் சட்டவிரோத குடியேறிகளை தடுக்க முயன்றாலும் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் குடியேறிகளின் நுழைவு புதிய சாதனை பதிவுகளை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் கடந்த சனிக்கிழமை 11 சிறிய படகுகளில் 656 சட்டவிரோத குடியேறிகள் பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளனர். இந்த வருடத்தின் 4 மாத கால பொதியில் மட்டும் இதுவரை 864 பேர் இவ்வாறு கடல் கடந்து நாட்டுக்குள் நுழைந்துள்ளதாக குறிப்பிடும் அரசாங்கம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற பதிவு ஒரு அதியுச்ச பதிவு எனவும் குறிப்பிடுகிறது. பிரித்தானியாவுக்குள் இவ்வாறு ஆட்களை கடத்தும் கும்பல்களை கட்டுப்படுத்த தமது அரசாங்கம் தீவிரமாக முயற்சிப்பதாக பிரதமர் கேர் ஸ்டாமரின் அரசாங்கம் குறிப்பிட்டாலும் தொடர்ந்தும் பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக ஆங்கில கால்வாயை கடந்து குடியேறிகள் நுழைவது எதிர்க்கட்சிகளின் கண்டனங்களை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் இது ஒரு தேசிய அவமானம் என கன்சர்வேட்டிவ் தரப்பின் நிழல் உள்துறை அமைச்சர் சாடியுள்ளார். பிரதமர் கேர் ஸ்டாமர் நாட்டின் எல்லைகள் மீதான கட்டுப்பாட்டை இழந்து விட்டமை கண்டு ஆட்கடத்தல் கும்பல்கள் எள்ளி நகையாடுவதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சி சாடியுள்ளது. இந்த நிலையில் கடந்த சனியன்று சில படகுகளில் இருந்து 50 பேரை தாம் மீட்டுக் கொண்டதாக பிரான்சின் கடலோர காவல்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சில படகுகளில் இருந்தவர்கள் தமது மீட்பு உதவியை மறுத்து பிரித்தானியாவை நோக்கிய பயணத்தை தொடர்ந்ததாகவும் பிரெஞ்சு கடற்படை குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 7 நாட்களுக்குள் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்த சட்டவிரோத குடியேறிகள் குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட்ட பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சகம் இவ்வாறான சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்பாடற்ற தரை இறக்கங்கள் என குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 8ஆம் தேதி 8 படகுகளில் 432 பேர் பிரித்தானியாவுக்குள் நுழைந்ததாகவும் அதேபோல கடந்த 11ஆம் தேதி 3 படகுகளில் 180 பேர் நுழைந்ததாகவும் கடந்த 12ஆம் தேதி அதிகமாக 11 படகுகளில் 656 பேர் வந்ததாகவும் பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே பிரித்தானியாவின் இன்னொரு சிக்கலாக அதன் உருக்கு உற்பத்தி ஆலைகளில் ஒன்றான ஸ்கந்தோர்ப் ஆலை முடக்கப்படும் அபாயத்தில் உள்ள விடயம் வந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் அவசர சட்டம் ஒன்றை நிறைவேற்றிய அரசாங்கம் இந்த ஆலையின் சீன உரிமையாளர் அதனை மூடுவதை தடுத்துக் கொள்ளும் வகையில் குறித்த உருக்கு ஆலையை அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டுக்கு அந்த நகர்வின் மூலம் எடுத்தது. தற்போது குறித்த ஆலையை இயங்க வைக்கும் வகையில் அத்தியாவசிய மூலப்பொருட்களை வழங்க அதிகாரிகள் பணியாற்றி வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சீன நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த ஆலையை சதிகள் மூலம் மூட வைக்கும் முயற்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளதான ஐயங்களும் தற்போது எழுந்துள்ளன. குறித்த ஆலையை சீன நிறுவனம் மூட தொடர்ந்து முயற்சித்ததால் தான் அரசாங்கம் சிறப்பு சட்டத்தின் மூலம் தற்போது அந்த ஆலையை தனது பொறுப்பில் எடுத்துள்ளது. பிரித்தானியாவின் பொருளாதார சவால்களும் நகர்வுகளும் இவ்வாறு இருக்க கடந்த வார இறுதியில் முக்கியமான மின்னணு சாதனங்களுக்கான இறக்குமதி வரியை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தளர்த்தியமை அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு புதிய நம்பிக்கையை வழங்கிக் கொண்டாலும் சீனாவுடனான தனது வர்த்தக போரை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளமை புதிய சவால் நிலைகளை உருவாக்கியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.